ஓகே, ரப் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.1 இருக்க 7th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 7. இஃப் A ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 3275 அண்ட் B ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் -1 -3 5 2, வெரிஃபை தட் AB whole inverse which is equal to B inverse into A inverse. ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? எல்லாத்தையும் தான் கண்டுபிடிச்சணும். இவங்களை கண்டுபிடிக்கலாமா? ஏபியை வச்சு ஏபியை மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ஃபார்முலா என்ன? A inverse which is equal to 1 divided by determinant of A into adjoint of A. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம மெமரியில் அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? சரி வாங்க ஃபஸ்ட்டு ஏபியை கண்டுபிடிக்கலாமா? ஏபின்னா என்ன? ஏபியை மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். 3 2 7 5 இன்ட்டு -1 -3 5 2. ஓகேங்களா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேயே போடலாம். 3 into -1 -3, 2 into 5 10. ஓகே, நெக்ஸ்ட் 3 into -3 -9, 2 into 2 4 plus 4. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 into -1 -7, 5 5s are 25. Next 7 -3 21, 5 2s are 10. ஓகே, ஸோ ஏபி சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும்? ஸோ இப்போ நம்ம ஏபியை வந்து ஃபுல்லாக எழுதிக்கலாம். என்ன வரும்? 7 -5, 25 -7 which is equal to 18, -21 plus 10 என்ன வரும்? -11. ஸோ we got AB. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏபிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 மைனஸ் என்ன வரும்? அப்படியே டேரெக்டாகவே போடலாமா? எப்படி? ஓகே, 7 11s are 77, that means -77. ஒரு மைனஸ் போடணும்.
ஆல்ரெடி அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ 5 × 18 90. ஓகேங்களா? ஸோ 90 minus 77 13. So AB, determinant of AB equal to 13, which is not equal to 0. So it exists. ஓகேங்களா? So therefore AB inverse is exist. இருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? A determinant கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of A. That means adjoint of AB. What is adjoint of AB? தெரியும். இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் 7 11 சாரி -11 7. சைன் சேஞ்ச் பண்ணால் -5 +5 ஆயிரும், +18 -18 நம்ம. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? AB the whole inverse which is equal to 1 divided by 13 into -11 5 -18 7. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைட் வி வாண்ட் டு ஃபைண்ட். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா? பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பி இன்வர்ஸ் பார்த்துடலாம். எல்லாம் வரிசையாகவே போவோமா? ஏபி ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் டைரெக்டாக. ஓகேங்களா? ஏ வேல்யூ இங்கே இருக்குது. ஏக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை சைன் மைனஸ் சைன். 5 3s are 15 minus 7 2s are 14. So 15 minus 14 1. So which is not equal to 0. So A inverse exist. A inverse இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி இன்வர்ஸும் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு வேலை மிச்சம். ஓகேங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்கள்? அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? -1 into 2 -2 -3 into 5 -15. அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2 + 15 13, which is not equal to 0. Therefore B inverse exist. B inverse இருக்கு. ஓகேங்களா? தெரியுதுல? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரெண்டுக்குமே அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணால் 5 3, சைன் சேஞ்ச் பண்ணால் -7 -2. ஓகேங்களா? அதே மாதிரி பிக்கு சொல்லுங்கள். அட்ஜாயின்ட் ஆஃப் பி என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க போகலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் 2 -1, சைன் சேஞ்ச் பண்ணுறோம் -5 3. ஓகேங்களா? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன 1 இன்ட்டு 5 -2 -7 3. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பி இன்வர்ஸ் பார்ப்போம். பி இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 13 2 3 -5 -1. ஸோ ஏ இன்வர்ஸும் கிடச்சிச்சு, பி இன்வர்ஸும் கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பி இன்வர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஏ இன்வர்ஸ் இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்.
ஓகேங்களா, பி இன்வர்ஸ் யார்? 1 டிவைடட் பை 13 2 3 minus 5 minus 1 into A inverse யார்? 5 minus 2 minus 7 3. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வழக்கம் போல என்ன தெரியும், மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும்னு சொல்லுங்கள். இது மல்டிப்ளைல இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1/13 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா, 1/13 அப்படியே இருக்கும். மீதி இருக்கிற மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க வழக்கம் போல்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஓகே, என்ன வரும்? 2 5s are 10. 3 into -7 -21. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 2 -2 -4. 3 3s are +9. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். -5 into 5 -25. -1 into -7 +7. ஓகே, நெக்ஸ்ட் second row second column. -5 into 2 -2 +10. -1 into 3 -3. ஓகே, ஸ்பீடாக போகிற மாதிரிலாம் இல்லை, ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா இதை நம்ம நிறையா பார்த்துட்டே உண்டு இதோட. ஓகேங்களா, ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னு சொல்லுங்கள். 1/13 into 10 minus 21 minus 11 minus 4 plus 9 8 minus 25 plus 7 18. 10 minus 3 7. So B inverse into A inverse which is equal to 1/13. சரிங்க, மைனஸ். ஓகே, 1/13 minus 11 5 18 7. ஓகேங்களா, நம்ம இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணிக்கலாம், இதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ ஆமாம், இங்கே கரெக்டாக இருக்குது, அப்போ ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. therefore இங்கே எழுதிக்கலாம். equation 1 equal to 2, hence AB whole inverse equal to B inverse A inverse. ஓகேங்களா, proved. ஓகே, சிம்பிள் சம் தான் இது, வந்து ஈஸியாக எல்லாருமே அட்டன் பண்ணி போடலாம். ஒன்று கண்டுபிடிச்சினாலே போதும், என்ன பண்ணிக்கலாம், இதுவும் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா, சிம்பிள் சம் தான், அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். போன சம் பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே அடுத்த சம் அதே தான், சேம் ப்ரொசீஜர் சேம் கொஷின். நீங்களே ட்ரை பண்ணலாம், பட் இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் ட்ரை பண்ணுற டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக நோட்டில் எழுதி பாருங்கள், எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் ட்ரை பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண முடிஞ்சு வந்துடுச்சுன்னா ஓகே, இல்லை ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது தப்பாக வருது அப்படின்னா அப்புறம் வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ கொஷின் எழுதுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.9. ஓகே, ஸோ இதுதான் சம்மு. Example 1.9, verify AB the whole inverse which is equal to B inverse into A inverse with A equal to matrix 0 -3 1 4, B equal to matrix -2 -3 0 -1. ஓகேங்களா, போன டைம் செய்த சேம் ப்ராசஸ். ஓகேங்களா, ஃபார்முலா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன ஃபார்முலா, இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா A inverse which is equal to 1 divided by determinant of A adjoint of A. ஓகே, ஸோ வாங்க நம்ம வேகமாக நான் கொண்டு போகிறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் we want to find AB.
A into B. AB என்ன 0 minus 3 1 4. B என்ன minus 2 minus 3. ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 0 row column 0 0 0 0 0. First row second column 0 minus into minus plus 3. Okay, next second row first column 2 into minus 2 minus 2. Second row second column 1 into minus 3 minus 3. 4 into minus 1 minus 4. So AB which is equal to 0 3 minus 2 minus 7. ஓகேங்களா? Next we want to find a determinant of AB. ஏன் கண்டுபிடிக்கணும்? எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அது எக்ஸிஸ்ட் ஆகலன்னா நம்ம பண்ணுறது வேஸ்ட். இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டாக இருக்கா அப்படின்னு அப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன சார்? ஏபி கிராஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஓகே, கிராஸ் பண்ண என்ன வரும்? 0 into something 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 3s are 6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 6 which is not equal to 0. So AB the whole inverse exists. Okay, next AB. Next யார் கண்டுபிடிக்கணும்? adjoint of AB. adjoint of AB என்னன்னா AB ஓட இங்கே இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச். இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? minus 7 0. சைன் சேஞ்ச் பண்ணால் minus 3 plus 2. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? AB the whole inverse is equal to 1 divided by determinant of A are 6 into adjoint of A minus 7 minus 3 to 0. Okay, so we got AB the whole inverse. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏரியாக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, வாங்க. ஏ ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னா என்ன? கிராஸ் மல்டிப்ளை சைன் சேஞ்ச். சைன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். 0 into 4 0. 3 into 3 3. Minus into minus plus, so plus 3 which is equal to, which is not equal to 0. Therefore A inverse exists. ஓகேங்களா? அதே மாதிரி வாங்க, B டிட்டர்மெண்ட் ஆஃப் B கண்டுபிடிங்க. என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை சைன் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். minus 2 into minus 1 plus 2. இது 0 தான். ஸோ which is not equal to 0. Therefore B inverse exists. ஓகேங்களா? ஸோ A inverse இருக்குது, B inverse இருக்குது. ஸோ டிட்டர்மெண்ட்டை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்ன? இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச். இன்டர்சேஞ்ச் பண்ணால் 4 0. சைன் சேஞ்ச் பண்ணால் 3 minus 1. சேம் திங் இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் B. இன்டர்சேஞ்ச் சைன் சேஞ்ச். இன்டர்சேஞ்ச் பண்ணால் -1 -2. சைன் சேஞ்ச் பண்ணால் 3 0. 0க்கு என்ன சைன் போட்டாலும் 0 தான். ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேலை முடிஞ்சது. அதெல்லாம் இன்வெர்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? A inverse which is equal to 1 divided by 3 into 4 3 minus 1 0. ஓகே, அதே மாதிரி B inverse which is equal to 1 divided by 2 into minus 1 3 0 minus 2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? B inverse into A inverse. Therefore B inverse into A inverse which is equal to
1/2 into -1 3 0 -2 A inverse என்ன 1/3 into 4 3 -1 0 ஓகே 1/2 போட்டோம். இதில் மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் என்ன வரும்னு சொல்லுங்கள். 1/2 into 1/3 1/6. ஓகேங்களா, இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. அதே மாதிரி தான் என்னது ரோ காலம். -1 into 4 -4 3 -3. First row second column -3 plus 0. Second row first column 0 plus 2. Second row second column 0 plus 0. Okay, so கண்டுபிடிங்க என்ன வரும். Therefore B inverse A inverse which is equal to 1 divided by 6 into -7 -3 to 0. ஓகேங்களா. So first equation which is equal to second equation, therefore AB the whole inverse which is equal to B inverse A inverse verified. ஓகேங்களா, வெரிஃபை பண்ணது புரிஞ்சிச்சுல்ல, சிம்பிள் தான். ஏன்னா போன டைமே பார்க்குறோம், இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, போர்டு ரப் பண்ணிடலாமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் 1.8. Verify the property A transpose inverse which is equal to A inverse transpose. Okay, A transpose the whole inverse which is equal to A inverse transpose. இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ்